ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல் அப்படிங்கிற லெசனுக்கு வீடியோ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ 10th படிக்கிறதுனால உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும். ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறது, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்குறேன். இப்போ இதில் ஆட்டம்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆட்டம். இந்த ஆட்டமில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பார்ட் இது தான். இந்த சென்டர் ஆஃப் த பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். சரிங்களா? சென்டர் ஆஃப் த ஆட்டமோட சென்டர் ஆஃப் த பார்ட் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் உள்ள புரோட்டான் நியூட்ரானும் இருக்குது. அரவுண்ட் த நியூக்ளியஸ், இந்த ரவுண்டாக போட்டுக்கோம்ல, அதெல்லாம் அரவுண்ட் த நியூக்ளியஸ். இந்த அரவுண்ட் த நியூக்ளியஸில் என்ன இருக்குது அப்படின்னா 4 மெயின் ஷெல்ஸ் இருக்குது. அந்த மெயின் ஷெல்ஸ் எதுன்னா இதுதான் அந்த மெயின் ஷெல்ஸ். கேஎல்எம்என்ங்கிறது என்னென்னா மெயின் ஷெல்ஸ். மெயின் ஷெல்ஸ்னால் என்னென்னா முதன்மை கூடு ஆற்றல் மட்டங்கள் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா ஒரு ஊர் பேர் வச்சுங்க, அது எல்லாமே மெயின் ஷெல்ஸ். அடுத்து சப்ஷெல்ஸ்ன்னு இருக்குது. சப்ஷெல்ஸ் என்னென்னா துணைக்கூடு ஆற்றல் மட்டங்கள். இது என்ன சார் அப்படின்னா ஒரு தெரு இருக்குல்ல, ஊர்னா ஒரு தெரு ஸ்ட்ரீட் இருக்கும், அந்த மாதிரி எத்தனை ஸ்ட்ரீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிக்கிறது தான் சப்பார்பிட்டால். அதாவது சப்ஷெல்ஸ் துணைக்கூடு ஆற்றல் மட்டங்கள். மொத்தம் 4 இருக்குது. எஸ்ஆர்பிட்டால், பிஆர்பிட்டால், டிஆர்பிட்டால், எஃப்ஆர்பிட்டால். கேங்கிற மெயின் ஷெல்லுக்கு ஒரே ஒரு சப்ஷெல் இருக்குது. அது என்னென்னா எஸ்ஸு. எல்லுங்கிறதுக்கு எஸ்ஸு பி அப்படிங்கிற 2 சப்ஷெல்ஸ் இருக்குது. அடுத்து எம்ங்கிற எம் மெயின் ஷெல்லுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிடி அப்படிங்கிற 3 சப்ஷெல்ஸ் இருக்குது. எண்ணுக்கு எஸ்பிடிஎஃப் அப்படிங்கிற 4 சப்ஷெல்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொன்றுத்துலேயும் எலக்ட்ரான் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறோம். எஸ்ஸுங்கிற சப்ஷெல்ஸில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே இருக்காது. அதாவது ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம், இல்லைன்னா 2 எலக்ட்ரான் இருக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ அந்த 2 எலக்ட்ரான்ஸ் அடுத்து பிஆர்பிட்டாலில் பி சப்ஷெல்ஸில் 6 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம். டி சப்ஷெல்லில் 10 எலக்ட்ரான் மேக்ஸிமம். எஃப் ஆர்பிட்டாலில் 14 எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு ஆர்பிட்டாலில் தான் அரவுண்ட் த நியூக்ளியஸ். அதாவது ஆர்பிட்டால் இந்த நியூக்ளியஸ்க்கும் வெளியில் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னா நியூக்ளியஸ்க்கு வெளியில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? அடுத்து ஒரு கான்செப்ட் பாருங்கள். ஹவு many protons present in the nucleus? The same number of neutrons is called mass number. Same amount of electrons present in the around the nucleus. சரிங்களா? How many protons present in the nucleus? Same amount of electrons present in the around the nucleus. வெளியில் நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கிற எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிற புரோட்டானோட எண்ணிக்கையும் சமம். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் ஆட்டம் நியூட்ரல் அப்படின்னு இருக்கும். நியூட்ரல்னால் சார்ஜ் இல்லாமல் இருக்குது. அது மேலே சார்ஜ் இருந்தால் அதுக்கு பேர் அயான். இதில் எண்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் காணுங்க. அட்டாமிக் நம்பர் சிம்பிள் இசட் பக்கத்தில் போட்டிருக்கேன். இப்போ அட்டாமிக் நம்பர்னால் என்ன டெஃபினிஷன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ரெசன்ட் இன் த நியூக்ளியஸ் இஸ் கால்டு அட்டாமிக் நம்பர். எவ்வளோ புரோட்டான்ஸ் நியூக்ளியஸில் இருக்குதோ அந்த புரோட்டான்ஸோட அளவு தான் அட்டாமிக் நம்பர். இப்போ அட்டாமிக் நம்பர் 1ன்னா எவ்வளோ புரோட்டான் இருக்குது? ஒரு புரோட்டான் இருக்குது. அட்டாமிக் நம்பர் 10ன்னா 10 புரோட்டான்ஸ் இருக்குது. அட்டாமிக் நம்பர் 17ன்னா 17 புரோட்டான்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் ஏ சிம்பிள். மாஸ் நம்பரோட சிம்பிள் என்ன? ஏ. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் கால்டு மாஸ் நம்பர். புரோட்டானோட எண்ணிக்கையும் நியூட்ரானோட எண்ணிக்கையும் சேர்ந்தது தான் மாஸ் நம்பர். சரிங்களா? இப்போ இந்த மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் எப்படி போடுறது அப்படிங்கிறத எப்படி ஒரு ஆட்டமில் போடுறது. இப்போ ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம் அப்படின்னா இந்த ஆட்டம்க்கு அட்டாமிக் நம்பர் இந்த இடத்துல போடணும், மாஸ் நம்பர் இங்கே போடணும். சரிங்களா? அப்பரில் மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் டவுனில் போடணும். அதை நான் மென்ஷன் பண்ணல, இதுக்காக தான் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு கவனிங்க. அமௌண்ட் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர்.
சரிங்க சார், மாஸ் நம்பர் வந்து நியூட்ரான் ப்ளஸ் ப்ரோட்டான் சொன்னீங்க. அப்புறம் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னா, மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் நம்ம வேறு வழியில் அது வந்து பிடிச்சி தான் ஆகணும். இப்போ மாஸ் நம்பர் அதுலேருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணோம்னா நியூட்ரான் கிடைக்கும். அடுத்து ஆட்டம்னா என்ன, அயான்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அயான்னா அயனி, ஆட்டம்னா அணு. தமிழ் பார்த்துக்கோங்க. ஆட்டம்ங்கிறது சிங்கிள், அதாவது ஆட்டம்ஸ் அப்படின்னா சிங்கிளாக ஆட்டம் இருக்குது. அது வந்து எந்த சார்ஜும் இல்லாமல் நியூட்ரலாக இருக்குது. இப்போ ஃப்ளூரின் மேலே எதுவும் சார்ஜ் இல்லை அப்படின்னா அது ஆட்டம். ஃப்ளூரின் F-, ஃப்ளூரின் அயான். அப்போ F-னால் அது எலக்ட்ரான் வந்து ஒன்று லாஸில் இருக்கலாம், இல்லைன்னா கெயினில் இருக்கலாம். அது என்ன லாஸாக கெயின்னு சொல்கிறேன். குளோரின் மைனஸ், O2 மைனஸ், Al3+, Mg2+. அது என்ன சார், ஒன்று மைனஸ் போட்டிருக்கீங்க, ஒன்று 2 மைனஸ் போட்டிருக்கீங்க, ஒன்று 3+ போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மைனஸ்னு இருந்ததுன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் ஃப்ளூரின்ட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து 2 மைனஸ், அப்போ ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். Al3+ அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ப்ளஸ் இருந்ததுன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், 3+ இருந்தால் 3 லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அலுமினியம் வந்து 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ Mg வந்து 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 10th ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேசிக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. இது நல்லா வாட்ச் பண்ணிடுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வந்து பேசிக்ஸ் நாலேஜ் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.